1605ஆம் ஆண்டு இயேசு சபையின் அருள் பணியாளராக நோபிலி இந்திய மண்ணில் காலடி வைத்தார். இந்திய பண்பாட்டை தழுவி துறவி போலவே வாழ்ந்து மதுரையில் நற்செய்தியை அறிவித்தார் நோபிலி. சேந்தமங்கலத்தில் தங்க அழைப்பு இருந்தாலும் அவர் அதை துறந்து சேலம் நோக்கி பயணித்தார். 1623ஆம் ஆண்டு அருள்பணி ராபர்ட் நோபிலி சேலம் 4 சாலை அருகிலுள்ள சத்திரத்தில் தங்கி முதன்முறையாக நற்செய்தியை அறிவித்தார். சீடர்கள் பிரிந்தபின் கூட அவர் தனியாகவே தங்கி நற்செய்தியை அறிவித்தார். 1649ஆம் ஆண்டு மைசூரில் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு அருள்பணி லியோனார்ட் சின்னமி முதன்முறையாக நற்செய்தியை அறிவித்தார். சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வாணியம்பாடி, ஆம்பூர் போன்ற பல தமிழ் பகுதிகள் மைசூர் மிஷனின் பணித்தலங்களாக இருந்தன. ராபர்ட் நோபிலிக்கு பின் மாராமங்கலம் மற்றும் அருகிலுள்ள ஊர்களில் அருள்பணி அந்துவான் தெவிக்கோ நற்செய்தி பணியை தொடர்ந்தார். 1640ற்கு பின் சேலத்தின் 7 இடங்களில் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு நம்பிக்கையாளர் குழுமங்கள் உருவாயின. 1682ஆம் ஆண்டு மராட்டிய படையெடுப்பால் பல ஊர்களிலுள்ள கோவில்களும் அருள்பணியாளர் இல்லங்களும் அழிக்கப்பட்டன. அந்த காலத்தில் நிரந்தர கோவில்கள் இல்லாமல் பந்தல்களில் திருப்பலி நடத்தப்பட்டது. 1744 ஆண்டு கருமத்தாம்பட்டியில் திருத்தந்தையின் கடிதம் அருள்பணியாளர் கூட்டத்தில் வாசிக்கப்பட்டது. கருமத்தம்பட்டி தீர்மானத்தின்படி சாதி வேற்றுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை கேட்ட சிலர் திருச்சபையை விட்டு விலகினர். இதனால் பள்ளிப்பாளையம் அருகிருந்த ஆலாம்பாளையம் பணித்தலம் பின்னர் முற்றிலும் மறைந்து போயிற்று. அவ்விடத்தில் கிறிஸ்துவம் வளரவில்லை. மராட்டிய படையெடுப்பின் அருள்பணி அர்னோ நோயுற்று பாண்டிச்சேரி அடைந்தார். இருந்தாலும் தன் கடிதம் மூலம் மக்களை நம்பிக்கையில் வளர்த்தார். போர் முடிந்த பின் கடவுள் மரியான்னை மூலம் காத்ததுக்கு சேலத்தில் மரியான்னைக்கு நன்றி செலுத்தும் பெரிய தேர்ப்பவனி நடத்தப்பட்டது. தேர்ப்பவனி நடந்து கொண்டிருக்கையில் திடீரென கார்மேகம் கூடி இடிமின்னல் தோன்றியது. மக்கள் மழை வரும், பவனி தடைபடும் என்று பயந்தார்கள். மழை வராமல் பவனி முடிப்பதற்காக நம்பிக்கையாளர்கள் மரியான்னையின் முன் நேர்ச்சி வைத்து மன்றாடினர். அற்புதமாக கார்மேகம் நீங்கி சூரிய ஒளி மிளிர்ந்து மழை வரவில்லை. மக்கள் மாதா மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கை கொண்டனர். 1784ஆம் ஆண்டு ஆயர் நிக்கோலாஸ் ஷம்பனுவா பல்லாக்கில் பயணம் செய்து செவ்வாய்ப்பேட்டை மக்களை காண வந்தார். இந்த பயணத்தில் ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் திருமுழுக்கு, முதல் நற்கருணை, அருளாட்சாதனங்களையும் உறுதி பூசுதலையும் பெற்றனர். பின்னர் செவ்வாய்ப்பேட்டை தொடங்கி பல ஊர்களில் புதிய சிறிய கோவில்கள் கட்டப்பட்டு நற்செய்தி பணி வளர்ந்தது. மிஷனரி பாதர் அந்தோணி கிறிஸ்தவ வீரர்களை சந்தித்து திருப்பலி நிறைவேற்றினார். எடப்பாடி மற்றும் சுற்றிய ஊர்களிலிருந்து நம்பிக்கையாளர்கள் செவ்வாய்ப்பேட்டைக்கு குடிபெயர்ந்தனர். 1786இல் மைசூர் போருக்கு பின் சேலத்தில் ஆங்கிலேய இராணுவ ஆட்சி நிறுவப்பட்டது. 1820இல் அரிசிப்பாளையத்தில் நெசவாளர்களுக்காக அந்தோணியார் கோவில் கட்டப்பட்டது. 1794இல் 2000 பேர் மீண்டும் தாய் திருமறைக்குள் கொண்டு வரப்பட்டனர். அனுமதிச் சீட்டு இல்லாததால் சில அருள்பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியாரால் செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டனர். பல காரணங்களால் பிரிந்து சென்ற கிறிஸ்துவர்களை அருள்பணியாளர் சந்தித்து மறைக்கல்வி கொடுத்து மீண்டும் திருச்சபைக்குள் கொண்டு வந்தார். 1833இல் பெரிய பஞ்சம் வந்து பல நம்பிக்கையாளர்கள் உயிரிழந்தனர். அப்போது அருள்பணியாளர் மக்களை தேற்றினார். 1831இல் லண்டன் மிஷன் சபை சேலத்தில் கல்வி பணியை தொடங்கியது. 1832இல் பெண்களுக்காக சேலத்தில் ஒரு பள்ளி தொடங்கப்பட்டது. சில கத்தோலிக்கர்கள் பிற மிஷன் சபைகளின் தாக்கத்தால் கத்தோலிக்க நம்பிக்கையை அவர்களிடம் சென்றனர். பிரிந்து சென்ற கிறிஸ்தவர்களை அருள்பணி பிரிக்கோ மறைக்கல்வி கொடுத்து திருச்சபைக்குள் கொண்டு வந்தார். 1833இல் சேலம் மாவட்டத்தில் பெரிய பஞ்சம் வந்து மக்கள் மிகவும் துன்புற்றனர். 1837இல் சேலம் மாவட்டத்தின் நிலையை பற்றி அருள்பணி விரிவான குறிப்பை எழுதியார். எளிமையான முறையில் பாண்டிச்சேரியில் அருள்பணி பொன்னான் என்பவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார்.
1851 பொன்னான் ஆயர் சேலம் மாவட்டத்தை 2 பகுதிகளாக பிரிக்க முடிவு செய்தார். கோவிலூரை தலைமையிடமாகக் கொண்டு வடபகுதி பணி நிறுவக்கப்பட்டது. 1852 செவ்வாய்ப்பேட்டை சேலம் மிஷனின் தலைமையிடமாக அமைந்தது. கிறித்துவம் ஆழமாக வளர்த்தது. 1857 சிப்பாய் கழகத்தின் போது சேலம் கோட்டை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அப்போது கிறிஸ்துவர்களையும் துன்பப்படுத்தினார்கள். 1877 பஞ்சத்தில் அருள்பணியாளர்கள் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு திருமுழுக்கு வழங்கினர். 1921 சேலம் செவ்வாய்ப்பேட்டை பாண்டிச்சேரி மறைமாவட்டத்தின் 11வது பங்காக இருந்தது. 1922 செவ்வாய்ப்பேட்டையில் புதிய அழகான கோவிலும் மணிக்கூண்டும் கட்டப்பட்டது. திருத்தந்தை 11ஆம் பயேஷ் அவர்கள் சேலம் மறைமாவட்டத்தை அதிகாரப்பூர்வமாக நிறுவினார். திருத்தந்தை பயேஷ் 11ஆம் அவர்கள் சேலம் மறைமாவட்டத்தின் முதல் ஆயராக புரூனியரை நியமித்தார். செப்டம்பர் 14 அன்று செவ்வாய்ப்பேட்டை தூய ஜெயராக்கினி அன்னை கோவிலில் அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அருள்பணி புரூயர் 14 ஆண்டுகள் செவ்வாய்ப்பேட்டை பங்கை அர்ப்பணிப்புடன் நிர்வகித்தார். அருள்பணியாளர் இல்லத்தை பள்ளிக்கூடமாக மாற்றி கல்வி பணியை வளர்த்தார். சூரமங்கலத்தில் தங்கியிருந்த அவர் தினமும் சைக்கிளில் செவ்வாய்ப்பேட்டைக்கு வந்து இறைப்பணி செய்தார். செவ்வாய்பாய்ப்பேட்டையில் கன்னியர் இல்லமும் பொருள் கிடங்கும் கட்டப்பட்டன. இன்றும் அருள்பணியாளர்களும் கன்னியர்களும் தங்கள் வாழ்வின் மூலம் நற்செய்தியை மக்களிடையே பரப்பி வருகிறவர். சேலத்தின் பல பகுதிகளில் கிறிஸ்தவ சமூகங்கள் உருவாகத் தொடங்கின.